அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனி முருகன் கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராசிக்கு ஏற்றவாறு சில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோவிலில் இருக்க கடவுள் எல்லோருக்குமே நல்லது செய்யக்கூடிய கடவுள் தான். இருந்தாலும் குறிப்பிட்ட ராசிக்காரங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மலை ஏறி சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக அவர்களுடைய மாற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எல்லா கோவிலுக்கு போகும்போதும் ஒரே மாதிரியான பலன் எல்லோருக்கும் கிடைக்கிறது இல்லைங்க. அந்த வகையில் குறிப்பிட்ட ராசி நட்சத்திரக்காரங்க பழனி மலையை சென்று இந்த நேரத்தில் வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்னும், குறிப்பிட்ட ராசிக்காரங்க அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சமீபத்தில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு போனீங்களா? அதே போல் பழனிக்கு சென்று வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள், இதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா? அதாவது ஜோதிட ரீதியாக பிரச்சனை இருக்கும்போது தான் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்குங்க. அந்த வகையில் இப்போது நிறைய கஷ்டங்களை பார்க்குறேன், ஆனால் அதுக்கான வழி என்னன்னு தெரியலன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பழனி முருகன் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு யோகமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பிட்டு அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலுமே நல்ல பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 3 ராசி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு பழனி முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னும், இந்த தலம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வர்றதால இந்த காலத்தில் நம்ம மன அமைதியை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் பழனி கோவிலுக்கு சென்று வரும்போது முருகனை தரிசித்தா தொழில் வியாபாரம் போன்ற துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். இதே போல் செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற விருச்சிகம் ராசிக்காரர்கள் பாலதண்டாயுதபாணியாக இருக்கக்கூடிய பழனி மலைக்கு செல்லணும். அப்படி போகும்போது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை பெறலாங்க. குறிப்பிட்டு பழனிக்கு சென்றால் வாழ்க்கையில் உச்சநிலைக்கு போகக்கூடிய 3-4 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். பழனிக்கு பொதுவாகவே யார் வேண்டுமானாலும் போகலாங்க. செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய இடம்தான் பழனி. குறிப்பாக இந்த 3 ராசிக்காரங்க பழனிக்கு போகும்போது நிச்சயமாக அதிர்ஷ்டம் பெறுவது உறுதி அப்படின்னு முக்கியமாக மேஷ ராசியை சொல்கிறாங்க. மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைக்குமா. அதே போல் மேஷராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழனிக்கு செல்வது நிச்சயமாக நன்மையை தரக்கூடிய ஒன்று. செவ்வாய் தோஷம் உடையவங்க செவ்வாய் அன்னைக்கு போகர வழிபட செவ்வாய் தோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுது. இதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாக மேஷ லக்னக்காரர்கள் பழனியில் வீற்றிருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணியை தரிசித்து வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போ பாரு நான் எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிரி இருக்காங்க, எனக்கு எப்போ பாரு இந்த விஷயத்தில் தடங்களாகவே இருக்காங்க அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு தோணுதா? அப்போது எதிரிகளுடைய தொல்லை நீங்கணும் அப்படின்னா பழனிக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. தொழில் வளம் கண்டிப்பாக பெருகும், கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மிதுனம் ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பொதுவாக அதிர்ஷ்டம் வர்றதில்ல. அதாவது மிகவும் அரிதான அதிர்ஷ்டம் தான் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி தங்களுடைய வாயில் இருந்து வரக்கூடிய கடும் சொற்களால் பலரை காயப்படுத்திட்டு பிறகு வருத்தப்படுவாங்க. நாம் பேசும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து இந்த விஷயத்தை இவர்களிடம் இந்த நேரத்தில் பேசலாமா அப்படின்னு யோசித்து உங்களுடைய வார்த்தையை பிரயோகப்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி இதை கவனிக்கணும். அதே போல் பழனி தண்டாயுதபாணியை வழிபட்டு வந்தால் நாக்கு வன்மை அதிகரிக்கும். இதனால் தொழில் வளமும் பெருகும், பணவரவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது.
இதே போல் விருச்சகம் ராசி அதிகமாக கோபப்பட்டு பேசக்கூடிய தன்மை கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கும் பழனி சென்று போகரையும் பழனி முருகரையும் வழிபட்டு வர சாந்தம் பெறுவாங்க. பிறகு நாம் தொட்டது எல்லாம் துலங்கும், தொழில் வளம் கைகூடும், கோடீஸ்வரராக மாறலாம் என்று சொல்லப்படுதுங்க. இப்படி குறிப்பிட்டு விருட்சகம், மிதுனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்று வழிபட்டு வர்றதால மிக பெரும் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம பழனி பற்றி பார்க்கும்போது அந்த பழனியுடைய சில அரிய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த தலத்தினுடைய வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞான பழத்தில் இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. காளகம் பண்ணுவதற்கு என்றே பிறந்த நாரதர் ஞானப்பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதியையும் பார்க்கறதுக்கு போகிறாரு. பழத்தை முழு பழத்தையும் ஒருவரே உண்ண வேண்டும் என்று விதி சொல்லுது. மேலும் குறிப்பிட்டு இந்த பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டா அதிக ஞானம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானோ தன்னுடைய மகன்களான முருகனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்புகிறாரு. பிறகு தன்னுடைய மகன்கள் இருவரையும் அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி முதலில் வர்றவர்களுக்கு இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தையே சுற்ற கிளம்புறாரு. பிள்ளையாரோ தந்தையும் தாயையும் சுற்றி இவர்களே என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்று அந்த பழத்தை வாங்குறாரு. இப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் சிவனும் பார்வதியும் அங்கே முருகனை சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவர் அந்த பழம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கோபப்படுறாரு. ஞானப்பழமான உனக்கு எதற்கு ஒரு பழம் அப்படின்னு சொல்லி சமாதானம் செய்கிறாங்க. முருகனை பழம் நீ என்றதால தான் இந்த இடம் பழனி என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. மலை அடிவாரத்தில் திரு ஆவினன்குடி இருக்குது. இங்கு குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலும் இருக்குங்க. இந்த கோவிலே அறுபடை வீடுகளில் 3ஆவதாக கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு ஒரு கதை உண்டு. அதாவது அகஸ்திய மாமுனிவர் தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய சிவகிரி, சக்திகிரி என்ற 2 மலைகளால் எடுத்து செல்ல விரும்பினாராம். தன்னுடைய சேவகனான இடுமனிடம் இந்த மலைகளை தூக்கி வர சொல்லி சொன்னாராம். அவரும் காவடி போல் 2 மலைகளையும் கம்பில் கட்டி தோளில் சுமந்து எடுத்துகிட்டு போகிறாரு. செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனால் மலையை தூக்க முடியல. கோபமுற்ற முருகன் இடும்பனை அழிக்க இடும்பன் இறந்து போகிறாரு. இப்படி ஒரு கதை இருக்குது. பிறகு இடும்பனை பின் பக்தனாக ஏற்றுக்கொள்ளும். இப்படி ஒரு வரலாறு இந்த பழனி மலைக்குன்னே இருக்குங்க. பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னும் தெரியாமல் கூட இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பிறகு தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையவே செய்ய முயற்சி எடுத்திருக்கிறாரு அப்படின்னும், இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் இருந்து தெரிவு செய்து போகர் செய்திருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. 21 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணாங்க அப்படின்னும், இது பொது நல எண்ணத்தோடு செயல்பட்டதால காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு தகவலும் சொல்லப்படுதுங்க. இப்படி பழனி பற்றி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அகத்தியருடைய உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதுகையை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவரை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றுகளையும் இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செய்தார் அப்படின்னு ஒரு புராண தகவல் சொல்லுது. இப்படி நாம் பழனியை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கான பின் புராணங்கள் கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மிதுனம், மேஷம், விருட்சகம் இந்த 3 ராசிக்காரங்க அப்படின்னா கண்டிப்பாக பழனிக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ராஜ யோகம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பழனி பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வியூவர்ஸ்.